வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். இந்து கோயில் நிர்வாகத்தில் இஸ்லாமியர்களை அனுமதிப்பீர்களா என்றும் சரமாரி கேள்வி. வக்பு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவுகள் நிறுத்தி வைப்பு. நாளை பிற்பகல் வழக்கு விசாரணைக்கு பின் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. இருபது கோடி இஸ்லாமியர்களின் உரிமை பறிக்கப்பட்டிருப்பதாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் குற்றச்சாட்டு. மத உரிமையில் தலையிட அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் வக்பு வழக்கில் வாதம். எட்டு லட்சம் வக்பு சொத்துக்களை கையகப்படுத்தும் வகையில் வக்பு திருத்த சட்டம். தாவேக தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி உச்சநீதிமன்றத்தில் வாதம். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட முன்வடிவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய நிலையில் தீர்மானம் நிறைவேறியது. நேரடி பிரதிநிதித்துவ சட்ட முன்வடிவால் 12,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் வாய்ப்பு கிடைக்கும். பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பாஜகவுடன் கூட்டணியை தவிர கூட்டணி ஆட்சி கிடையாது என இபிஎஸ் திட்டவட்டம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா கூறவில்லை எனவும் விளக்கம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி குறித்து பாஜகவின் தேசிய தலைமையே முடிவு செய்யும். கூட்டணி ஆட்சி கிடையாது என்று இபிஎஸ் பேட்டியளித்த நிலையில் நயினார் நாகேந்திரன் விளக்கம். டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய்க்கும் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரம் உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தகவல். குட்கா முறைகேடு வழக்கின் கூடுதல் பத்திரிகையில் பல தகவல் இல்லை என புகார். சிபிஐ பதிலளிக்க சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கிறதா பாமக? விரைவில் பதிலளிப்பேன் என அன்புமணி ராமதாஸ் பேட்டி. சட்டப்பேரவை தொடங்கியதுமே அதிமுகவினர் கடும் அமளி. 3 அமைச்சர்கள் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுக்காததை கண்டித்து வெளிநடப்பு. சனாதனம் என்பது வாழைப்பழத்தின் தோல் போன்றது, அதில் இருக்கும் பழம்தான் இறைவன். சனாதனம் குறித்து அதிமுக திமுக இடையே பேரவையில் ருசிகர விவாதம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல். சென்னை கோயம்பேடு சந்தையில் தேங்கிய மழைநீரால் வியாபாரிகள் அவதி. முழங்கால் அளவுக்கு தேங்கிய நீரால் வியாபாரம் பாதிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை. ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் சூழ்ந்ததால் போக்குவரத்து துண்டிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை தொடரும். வானிலை மையம் தகவல். திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கடையை வரதட்சணையாக கேட்டு கொலை மிரட்டல் விடுப்பதாக புகார்.
கணவர் மீது கடை உரிமையாளரின் மகள் பரபரப்பு குற்றச்சாட்டு. இருட்டுக்கடை அல்வா கடையை வரதட்சணையாக கேட்கவில்லை என மணமகன் வீட்டார் மறுப்பு. மருமகளின் நடத்தையை கண்டித்ததால் தங்கள் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக மாமனார் பேட்டி. கருத்தடை செய்த பின்னரும் குழந்தை பிறந்ததாக கூறி வழக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 60,000 ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. TVH நிறுவனத்தில் நடைபெற்ற சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்து விளக்கம் கேட்டதாக தகவல். கல்வி நிறுவனங்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீக்காவிட்டால் கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்யவும் ஆணை. சேலத்தில் ஒருதலை காதலால் கல்லூரி மாணவிக்கு கத்தி குத்து. இளைஞரும் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் போலீசார் விசாரணை. நாமக்கல் மாவட்டம் புதுப்பாளையம் ஊராட்சி மன்றத்தில் நடைபெற்ற ஏல கூட்டத்தில் திமுக அதிமுகவினர் வாக்குவாதம். ஆளுங்கட்சியினரின் தலையீட்டால் ஏல கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அதிமுகவினர் குற்றச்சாட்டு. கடலூரில் பாலியல் வழக்கில் கைதான நபர் காவலர்களிடம் மது கேட்டு அட்ராசிட்டி. போலீசாரை அநாகரிகமாக பேசும் வீடியோ இணையத்தில் வைரல். அம்மா கூட்டு வந்து ஒரு ஆக்கிட்டு நாங்க அடிச்சு எல்லாம் செத்துட்டோம் அப்படின்னு நீங்களே போய் பேசணும். அந்த உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாகிறார் PR கவாய். குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை அடுத்து மே 14ஆம் தேதி பதவியேற்பார் என்று தகவல். ஹரியானாவில் இன்ஸ்டாகிராமில் பழகிய காதலனுக்காக கணவனை கொன்று கழிவுநீர் கால்வாயில் வீசிய யூடியூபர் மனைவி. காதலனுடன் கணவரின் சடலத்தை பைக்கில் வைத்து சுற்றித் திரிந்த வீடியோ வைரல். சீன இறக்குமதி பொருட்களுக்கான வரியை 245% உயர்த்தினார் அதிபர் ட்ரம்ப். போயிங் நிறுவன விமான கொள்முதலை சீனா நிறுத்திய நிலையில் பதிலடி. மியான்மரில் கனமழை வெள்ளத்தால் இடிந்து விழுந்த வீடு. பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு.